சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தைப்பூசம் 2024 அன்று நினைத்தது உடனே நடக்க முருகப்பெருமானை இப்படி வழிபட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அதை பற்றின பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. வரும் தைப்பூசம் 2024 ஜனவரி 25 வியாழக்கிழமை அன்று வர உள்ளது. இந்த தைப்பூசம் 2024 அன்று நம்ம இந்த மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜனவரி 25 தான் பௌர்ணமியும் உள்ளது, அதே மாதிரி பூச நட்சத்திரமும் உள்ளது. பூச பெருவிழா பழனி கோயிலில், அதாவது அறுபடை வீடில் ஒன்றான பழனி கோயிலில் கோலாகலமாக 10 நாட்கள் வைத்து கொண்டாடி வருவாங்க. அதே மாதிரி எல்லா முருகன் கோயிலையும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருந்திருவிழா அப்படின்னா இந்த தைப்பூச திருவிழான்னு சொல்லலாம். அதனால கட்டாயமாக தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நேரில் அவரை தரிசனம் செய்தது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. காலையில் முடியாத பட்சம் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபட்டுக்கலாம். சொந்த வீடு அமையணும், நிலம் வாங்கணும், அதில் தடைகள் இருக்குது, திருமணம் கைகூடணும், குழந்தை வரம் கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வேண்டி நிச்சயம் முருகா நீ எனக்கு அமைத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை நமக்கு செய்து கொடுப்பார். முருகப்பெருமானுடைய படமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு பிடித்த மலரான செவ்வரளி மலர் கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கு ஒரு நாளாவது முருகப்பெருமானுக்கு சாட்சி வழிபடுங்க. இல்லாத பட்சம் நீங்கள் வாசனை மலர்கள், மல்லிகைப்பூ, உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வைத்து நீங்கள் வழிபட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அன்றைக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்ததை வைங்க. டைமண்ட் கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம், பால் பழம் வைக்கலாம், வெத்தலை பாக்கு பழம் வைத்துக்கலாம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வைத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெற்றிலை தீப வழிபாடு. மற்ற நாட்களில் செய்ய முடியலனாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த உகந்த நாள். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. 6 வெற்றிலை எடுத்து அதில் நீங்கள் ஒரு அகல் வைத்து கூட நீங்கள் நெய் தீபமாக ஏற்றிக்கலாம். இல்லை 6 வெற்றிலைக்கும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து 6 விளக்குலையுமே நீங்கள் நெய் தீபமாக ஏற்றிக்கலாம். சின்ன தாம்பூலத்தட்டை எடுத்து அதில் 6 வெற்றிலைகளும் சுற்றி வைத்து சென்டரில் நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்ற பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு விளக்குலையாவது நெய் ஊற்றி அன்றைய நாளில் வழிபட்டு பாருங்கள். இது ரொம்பவே சிறப்பான கூடுதல் ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கோன் கோலம் அப்படி இல்லைன்னா ஸ்டார் கோலம் கூட போட்டு நீங்கள் சென்டரில் ஓம்னு எழுதி சுற்றி சரவணபவ எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். வெற்றிலையில் வைத்து ஏற்றுறது ரொம்ப நல்லது. வெற்றிலை இல்லாத பட்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாம்பூலத்தட்டில் வைத்து நீங்கள் 6 விளக்கு மட்டும் வைத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். வேல் வைத்திருக்கிறவங்க அன்று வேலுக்கு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. வேலுக்கு உங்களால் முடிந்த அபிஷேகம் செய்யுங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்து வேல் பூஜை செய்கிறது இன்னும் சிறப்பான ஒரு நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும். அதற்கு அப்புறமா சிறிது நேரம் அமர்ந்து முருகப்பெருமானை நல்ல மனதார வேண்டிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஏதாவது ஒரு கோரிக்கை அன்றைய நாளில் வைத்துக்கோங்க. இப்போ எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் திருமணம் நடக்கணும் அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்துக்கோங்க. எல்லாத்தையும் சொல்கிறத விட நமக்கு எது முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அந்த ஒரு கோரிக்கையை ஸ்ட்ராங்காக முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கோங்க. அடுத்த தைப்பூசத்துக்குள்ள முருகா என்னோட இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரம் பார்க்க எளிமையாக தான் இருக்கும், இதோடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்தி
நிறுத்தி உங்களுடைய குறைகளை முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மனதில் முருகப்பெருமானை மட்டும் நினைத்து வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூறும்போது உள்ளன்போட உணர்வு பூர்வமாக முருகா அப்படின்னு நினைத்து நீங்கள் கூறி பாருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அது சொந்த வீடு அமைகிறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை திருமணம் கைகூடுறதா இருக்கட்டும், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம உணர்வு பூர்வமாக மனமுருகி நம்ம முருகப்பெருமான் கிட்ட வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதனால முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்யுங்க. 108 முறை அந்த ஸ்லோகத்தை ஓம் சரவண பவ அப்படிங்கிறத சொல்லுங்க. இருந்து அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது தாராளமாக நீங்கள் முருகருடைய படத்திற்கு அர்ச்சனை செய்துக்கலாம். தீபதூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை நீங்கள் கண்டுகொள்ளுங்க. அபிஷேகத்திற்கு முடிந்த பொருட்கள் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதையும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க. அன்றைய நாளில் கோவிலுக்கும் சென்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 சின்ன அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். நடக்கக்கூடிய பூஜைகளையும் கலந்து கொள்ளுங்க. முருகப்பெருமானின் கோவிலுக்கும் சென்று கட்டாயமாக தரிசனம் செய்யுங்க. செஞ்சும் அங்கேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க. முடிந்தால் 6 நெய் தீபம் ஏற்றுறது. ஏன்னா 6 அப்படிங்கிறது அறுபடை முருகனை குறிக்கும். அதனால அறுபடை முருகனையும் அன்றைய நாளை நம்ம வணங்கும் போது நிச்சயமா நம்மளுடைய எல்லா குறைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். தைப்பூசம் அன்று யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அதற்குரிய பலன் 2 மடங்காக நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடந்தே ஆகும். முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பார்.